அன்பான மாணவ செல்வங்களே, இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். 14, 15 எனும் எண்களையும் எண் பெயர்களையும் வாசிப்போம், எழுதுவோம். 14, 15 எனும் எண்களையும் எண் பெயர்களையும் வாசிப்போம், எழுதுவோம். இப்போது நாங்கள் முதலில் பொருட்களுடன் எண்களையும் எண் பெயர்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். இங்கே நான் யோகட் கரண்டிகள் வைத்திருக்கின்றேன். இந்த யோகட் கரண்டிகள் எத்தனை இருக்கின்றன என்பதை நாங்கள் இப்போது எண்ணி பார்த்து கொள்ளப் போகின்றோம். எண்ணுவோமா பிள்ளைகளே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்போது எத்தனை யோகட் கரண்டிகள் இங்கே வைத்திருக்கின்றேன்? 14. பாருங்கள், எண்ணை பாருங்கள், 14. எண் பெயரை பாருங்கள், 14. இப்போது நாங்கள் யோகட் கரண்டிகளை மீண்டும் எண்ணப் போகின்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. எத்தனை யோகட் கரண்டிகள் இருக்கின்றன? 14. பாருங்கள், 14, 14 எண் பெயர். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு எண்ணை அறிந்து கொள்ளப் போகின்றோம், 15. பிள்ளைகளே, இப்போது நாங்கள் இங்கிருக்கும் யோகட் கப்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எண்ண போகின்றோம். எண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை கப்கள் இருக்கின்றன இங்கே? 15. பாருங்கள், எண் 15, எண் பெயர் 15. 15, எண் பெயர் 15. இப்போது நாங்கள் 15 என்ற எண்ணையும் எண் பெயரையும் அறிந்து கொண்டோம் தானே பிள்ளைகளே? இப்போது நாங்கள் மீண்டும் யோகட் கப்களை எண்ணப் போகின்றோம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை யோகட் கப்புகள் இருக்கின்றன? 15. பாருங்கள், யோகட் கப்பிலே அழகாக அடுக்கி இருக்கின்றோம்.
நீங்களும் எண்ணி அறிந்து கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் பொருட்கள் மூலம் 14, 15 ஆகிய எண்களையும் எண் பெயர்களையும் அறிந்து கொண்டோம். இனி நாங்கள் படங்கள் மூலம் எண்ணையும் எண் பெயர்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். பாருங்கள், இங்கே இந்த கடலிலே இப்போது என்ன வருகின்றது என்று பாருங்கள். என்னுடன் இணைந்து எண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. எத்தனை கப்பல்கள் இங்கே நிற்கின்றன? 14. என்னை பாருங்கள், 14. என் பேரை பாருங்கள், 14. பார்த்தீங்களா பிள்ளைகளே? 14 கப்பல்கள் இங்கே நிற்கின்றன. 14, 14. அடுத்ததாக இன்னும் ஒரு எண்ணை பார்ப்போமா? பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை வீடுகள் இங்கே காணப்படுகின்றன? 15. பாருங்கள் எண்ணை, 15. என் பேரை பாருங்கள், 15. எண் 15, என் பெயர் 15. இப்போது நாங்கள் 14, 15 என்ற எண்களையும் எண் பெயர்களையும் எழுதுவோம், வாசிப்போம். பாருங்கள். 14 எண் 14. ப தி நா இன் கு 14 என்ற எண் பெயரை எழுதிவிட்டோம். வாசித்தீர்களானே பிள்ளைகளே? அடுத்த எண்ணை பாருங்கள். 15 எண் பெயரை எழுதுவோம். ப தி நை இன் து 15. பாருங்கள், 14 என்ற என் பெயரை நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். 15 என்ற என் பெயரையும் நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். என் பெயரையும் எண்ணையும் நன்றாக வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் ஒரு பயிற்சிக்கு செல்வோம். எண்ணிக்கைக்கேற்ப எண் பெயருடன் இணைப்போம். பாருங்கள், இங்கே சோளம் என்ற சாப்பிடுவீர்கள் தானே? கீழே தோடம்பழங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எண்ணும் போது எண்ணிக்கை என்ன வருகின்றதோ அந்த எண்ணிக்கைக்கேற்ப எண் பெயர்களை வாசித்து இணைக்க வேண்டும். இப்போ எண் பெயரை பாருங்கள், 15, 14. இப்போது நாங்கள் எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 சோளங்கள் காணப்படுகின்றன. இப்போது 14 என்ற எண் பெயர் எங்கே இருக்கின்றது? இங்கே இருக்கின்றது. இணைப்போமா? பாருங்கள், 14. இப்போது அடுத்ததாக தோடம்பழங்களை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை தோடம்பழங்கள் காணப்படுகின்றன? 15. இங்கே பாருங்கள், 15. இணைப்போம். பாருங்கள், 15. 14 சோளங்களும் 15 தோடம்பழங்களும் சரியாக இருக்கின்றன. என் பெயருடன் இணைத்து விட்டோம். இவ்வாறான பயிற்சிகளை
நன்றாக வீட்டிலே கற்றுக்கொண்டு எண் பெயர்களை சரியாக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. இன்று நாங்கள் 14, 15 என்னும் எண்களையும் எண் பெயர்களையும் வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம். இன்று நாங்கள் 14, 15 என்னும் எண்களையும் எண் பெயர்களையும் வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம். நல்லது பிள்ளைகளே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.